இன்று நிர்ஜலா ஏகாதசி. மற்ற ஏகாதசிகளுக்கு கூட உணவருந்தாமல் விரதம் இருக்கும் பக்தர்கள் நிர்ஜலா ஏகாதசிக்கு ஒரு சொட்டளவு தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருப்பது வழக்கம். ஆனால் நம் அனைவராலும் அந்த அளவிற்கு கடினமான விரதம் இருக்க முடியுமா என்றால் அது சந்தேகம்தான். ஆனால் இன்றைய பதிவில் பார்க்க போகும் ஸ்ரீ விஷ்ணு பகவானின் ஸ்வரூபமான ஹயக்ரீவரின் 108 திருநாமாக்களை ஒருமுறை கேட்டாலே விரதமிருந்து வழிபட்டதற்கான பலன் கிடைப்பதோடு மட்டுமின்றி உங்கள் வீட்டிற்கே ஒரு நல்ல செய்தி வரும். ஓம் ஹயக்ரீவாய நமஹ, ஓம் மகாவிஷ்ணவே நமஹ, ஓம் கேசவாய நமஹ, ஓம் மதுசூதனாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் புண்டரீகாக்ஷாய நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் விஸ்வம்பராய நமஹ, ஓம் ஹரயே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் சர்வவாகீஷாய நமஹ, ஓம் சர்வாதராய நமஹ, ஓம் சனாதனாய நமஹ, ஓம் நிராதாராய நமஹ, ஓம் நிராகாராய நமஹ, ஓம் நிரீஷாய நமஹ, ஓம் நிருபத்ரவாய நமஹ, ஓம் நிரஞ்சனாய நமஹ, ஓம் நிஷ்கலங்காய நமஹ, ஓம் நித்யத்ருப்தாய நமஹ, ஓம் நிராமயாய நமஹ, ஓம் சிதானந்தமயாய நமஹ, ஓம் சாட்சினே நமஹ, ஓம் சரண்யாய நமஹ, ஓம் சர்வதாயகாய நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் லோகத்ரயாதீஷாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சாரஸ்வதப்பிரதாய நமஹ, ஓம் வேதோத்தத்ரே நமஹ, ஓம் வேதநிதயே நமஹ, ஓம் வேதவேத்யாய நமஹ, ஓம் புராதனாய நமஹ, ஓம் பூர்ணாய நமஹ, ஓம் பூரயித்ரே நமஹ, ஓம் புண்ணியாய நமஹ, ஓம் புண்ணியகீர்த்தயே நமஹ, ஓம் பராத்பராய நமஹ, ஓம் பரமாத்மனே நமஹ, ஓம் பரஸ்மை ஜோதிஷே நமஹ, ஓம் பரேஷாய நமஹ, ஓம் பாரகாய நமஹ, ஓம் பராய நமஹ, ஓம் சர்வவேதாத்மகாய நமஹ, ஓம் விதுஷே நமஹ, ஓம் வேதவேதாங்கபாரகாய நமஹ, ஓம் சகலோபனிஷத்வேத்யாய நமஹ, ஓம் நிஷ்களாய நமஹ, ஓம் சர்வசாஸ்திரகிருதே நமஹ, ஓம் அக்ஷமாலாஜானமுத்ராயுக்த ஹஸ்தாய நமஹ, ஓம் வரப்பிரதாய நமஹ, ஓம் புராணபுருஷாய நமஹ, ஓம் சிரேஷ்டாய நமஹ, ஓம் சரண்யாய நமஹ, ஓம் பரமேஸ்வராய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் தாந்தாய நமஹ, ஓம் ஜிதக்ரோதாய நமஹ, ஓம் ஜிதாமித்ராய நமஹ, ஓம் ஜகன்மயாய நமஹ, ஓம் ஜன்மமிருத்யுஹராய நமஹ, ஓம் ஜீவாய நமஹ, ஓம் ஜயதாய நமஹ, ஓம் ஜாட்யநாசனாய நமஹ, ஓம் ஜபப்பிரியாய நமஹ, ஓம் ஜபஸ்துத்யாய நமஹ, ஓம் ஜபகிருதே நமஹ, ஓம் பிரியகிருதே நமஹ, ஓம் விபவே நமஹ, ஓம் விமலாய நமஹ, ஓம் விஸ்வரூபாய நமஹ, ஓம் விஸ்வகோப்த்ரே நமஹ, ஓம் விதிஸ்துதாய நமஹ, ஓம் விதிவிஷ்ணுசிவஸ்துதாய நமஹ, ஓம் சாந்திதாய நமஹ, ஓம் க்ஷாந்திகாரகாய நமஹ, ஓம் ஸ்ரேயப்பிரதாய நமஹ, ஓம் ஸ்ருதிமயாய நமஹ, ஓம் ஸ்ரேயசாம்பதயே நமஹ, ஓம் ஈஸ்வராய நமஹ, ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தரூபாய நமஹ, ஓம் பிராணதாய நமஹ, ஓம் பிருத்திவீபதயே நமஹ, ஓம் அவ்யக்தாய நமஹ, ஓம் வியக்தரூபாய நமஹ, ஓம் சர்வசாட்சினே நமஹ, ஓம் தாமோதராய நமஹ, ஓம் அஜ்ஞானநாசகாய நமஹ, ஓம் ஞானினே நமஹ, ஓம் பூர்ணச்சந்திரசமப்பிரபாய நமஹ, ஓம் ஞானதாய நமஹ, ஓம் வாக்பதயே நமஹ, ஓம் யோகினே நமஹ, ஓம் யோகீஷாய நமஹ, ஓம் சர்வகாமதாய நமஹ, ஓம் மகாயோகினே நமஹ, ஓம் மகாமௌளினே நமஹ, ஓம் மௌளினீஷாய நமஹ, ஓம் ஸ்ரேயசாம் நிதயே நமஹ, ஓம் ஹம்சாய நமஹ, ஓம் பரமஹம்சாய நமஹ, ஓம் விஸ்வகோப்த்ரே நமஹ, ஓம் விராஜே நமஹ, ஓம் ஸ்வராஜே நமஹ, ஓம் சுத்தஸ்படிகசங்காஷாய நமஹ, ஓம் ஜட்டாமண்டலசம்யுதாய நமஹ, ஓம் ஆதிமத்தியாந்தரஹிதாய நமஹ. நமது வேதத்தில் உள்ள நிதர்சனமான உண்மை என்னவென்றால், எவர் ஒருவர் ஏகாதசியில் விஷ்ணு பகவானின் ஆராதனை செய்கிறார்களோ, எவர் ஒருவர் ஏகாதசி என்று விஷ்ணு பகவானுக்கு விரதங்கள் இருந்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு கேட்ட வரங்களும் கேட்காத வரங்களும் கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வீடு தேடி வரும். அப்படியானது இன்று சிறப்பான நிர்ஜலா ஏகாதசியில் இந்த ஹயக்ரீவரின் 108 நாமாக்களை ஒருமுறை கேட்டால் போதும், விரதமிருந்து வழிபட்ட பலன் பெறுவதோடு உங்கள் வீட்டிற்கே ஒரு நல்ல செய்தி தேடி வரும். அப்படிப்பட்ட அற்புதமான பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி.